என்ன என்ன வேலை பாத்துக்கிறீங்க? சாகல 2 பேரும் நல்லா ஜாலியா உட்காந்துருக்கீங்க. எப்ப உங்களுக்கு என்ன பேரம் பேத்திய பூரா பாட்டீங்க, எந்த கவலையும் இல்ல. அப்படி அளவு சாயங்காலம் சொடக்கு எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு எத்தனை விட்டு பொறணிய பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா தெரியல. பேச மாட்டாங்க அவங்க வெள்ளாம வாசியில ஒரு பேரம் பத்தி எப்படி இருக்கு அப்படி இருக்கு. நான் சொல்றதுல ஒரு 2 பொம்பளை ஆள் இருந்தாலும் அது 100 விஷயம் பேசுவாங்க. இது 2 சாகலப்பாடி. அதனால என்ன 2 எத்தனை முறைய பேசு என்ன ஏன்னா நம்ம வந்த விஷயத்தை சொல்லாம நம்மளும் மறந்துட்டு. எப்பா உன் பிரண்டு தொந்தி இருக்காருல, தொந்தி ரொம்ப சோகம் இல்லாம ஒரு வாரமா ஆஸ்பத்திரி தெரியுமா தெரியாதா? சொல்லிக்கிறீங்க அவன் பேச்ச எத்தனை சண்டை வந்துச்சு. நீங்க ஊர 2 வாரம் மாமா ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன் கேளுங்க. நாங்க எப்படி சண்டை நீங்க வந்து வளைக்கு விட்டீங்களா? ஊர்ல அப்படி சண்டை காரித்தனம் பண்ணி நீங்க ஊரா அவரு நீங்க தொந்தி இவரு மாமா எல்லாம் வந்தீங்க. எம்பிட்டோ காரித்தனம் பண்ணி நல்லபடியா முடிச்சு வச்சீங்க. இல்லன்னு சொன்னோமா? நாங்க உங்க வச்சு காக்காம இருந்தோமா? கேட்டோம்ல. சொல்றத கேளு. நானும் அவனை நல்லாத்தான் வச்சு 30 வருஷமா என் கூட வாங்கி கொடுத்தேன். வேணும்ன்றத தின்ன விட்டுக்கு இருந்தேன். கடைசியில வாக்காளி எனக்கு கெடுதல் நினைச்சு நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி நானும் சொன்னேன். என்னான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்ன ஒரு சின்ன விஷயத்து தானப்பா சண்டைன்றாரு. என்ன சின்ன விஷயம்? பெரிய சண்டை இல்ல. அவர் என்ன சேட்டு குடிக்க ஆசைப்பட்டாரா? நீங்க சேட்டு வாங்கி தரல. வக்காலி சேரட்டு குடிக்க. அந்த சண்டை தான் இப்ப பெரிய சண்டையா போய் இப்ப பெரிய வில்லங்கத்துல கடைசியில எங்க வீட்ல சும்மா பழசெல்லாம் பேச வேணாம். அவர் மனசுல ஒரே ஏக்க நம்ம பிரண்ட பிரிஞ்சுட்டோம்னு ஒரு ஏக்கம் இருக்கு. அவர் அவங்க ஊசி மாத்திரம் ஒண்ணு கேட்கல. நாங்க எல்லாரும் என்ன ஆவன்னா என்னப்பா அவர் முகத்தர பிரண்டு 2 பேரும் நல்லா கலையமா இருந்தாங்க. நல்லா ஜோடியா 2 பேரும் ஜோடி கொடுத்துருந்தாங்க. அப்படி முகத்தர வரமாட்டோம் நேரத்தே சொன்னேன். அந்த ஊசி மாத்திரம் டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. அதனால மனசுல வந்து பிரண்ட பாக்கணும்னு ஒரே கவலையா இருப்பாரு. நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பாட்டு வண்டினோய அவரு ஒரு திருப்தி ஆகிக்கிறோம்ல. எனக்கு என்ன தெரியுமா, அவனை கொண்டாலும் எனக்கு வேணாம்ன்றேன். அவ இப்ப எங்க வீட்டுல பிடி குடும்பத்தை பிடி ஆக்கி விட்டாங்க. அதை விட்டு அப்ப போட வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு விட்டு போயிட்டு வரணும். பழங்களை வாங்கிட்டு போயிட்டு வாப்பா. நாள்ல வர மாட்டேன். சும்மா அந்த பெரிய மனுஷன் பிடிவாதம் பண்ண அந்த ஆஸ்பத்திரியிலே நீ போய் பின்னால இப்ப எங்க வீட்டுல எம்பிடி சண்டை. சரி என் கூட தான் நீ பேசணும் வைக்கணும். வீட்டுல போய் என்ன போட்டு இழுத்து விடுறது. அங்க போனாரு இங்க போனாரு. இத உன்னை கேட்ட சோழ வந்தானுக்கு நீ தோப்பு விஷயமா போனீல அந்த போய் வேற மாதிரி சொன்னதே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அப்படி போய் பாக்கலாமா? அவனை உலகத்துல பாக்க மாட்டேன். சரி நடந்தது அவர்கிட்ட அவர் மாமா நீங்க எல்லாம் போய் நான் கூட்டு போய் நாங்க 2 பேருமே கூட்டு போய் இந்த ஒரு வட்டமா சரி பண்ணி விட்டு சும்மா பிடிவாதம் பண்ணாதா? இல்லப்பா போரு நான் சொல்றத கேளுடா. இருப்பா நீ ஆஸ்பத்திரியில போய் பாக்கலாம். இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தப்ப அங்கேயும் போய் ஒரு நீ பாட்டு மனசு ஆஸ்பத்திரியில நடந்தனா எங்க நடந்தனா அவன் சொல்லி மேடாமையா வக்காலி அவையில எனக்கு உறக்கம் வருது இல்ல. வக்காலி வேணும்ன்றத கொடுத்து நான் வச்சுக்கிருக்கேன். எப்படி ஒரு வேலையை போய் இழுத்து வடக்க மாங்காய் தோட்டம் வச்சிருக்கேன். பேச்சம் கோயில் கட்டல. ஆமா அதுக்கு உனக்கு எத்தனை சோறு சமந்துக்கு வந்துருக்கு. நானும் அது தக்கன செஞ்சல. போய் எனக்கு சோழ வந்தான் போனேன் போனேன். என்ன இருந்தாலும் வயசுல உனக்கு சின்ன ஆளு தானே. நீ பெருமை தெரிஞ்சு அதெல்லாம் விட்டு கொடுத்து பாப்பா. அப்படியா அதையும் சரி பண்ணி நீ என்ன பண்ணா என்ன சொல்லு எனக்கெல்லாம் கெட்டது பிடிக்காது. இப்ப என்ன சொல்றேன் ஊர்ல தெருவா நல்லா இருக்கும்போது நல்லா வாங்கி வாங்கி திருவிட்டு 2 பேரும் கை ஓர்த்துக்கிட்டு கை இப்படி இடுப்பு நான் அந்த அளவுக்கு அவனை வச்சிருந்தேன். அந்த தெருப்பா கூட போக மாட்டேன். கடைசியில் நம்மள என்ன ஒட்டுக்கு வந்து நம்மள நிப்பாட்டிட்டா. நான் என்ன சொல்றேன் சண்டைக்காரன் இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் ஒரு நேரம் போய் சரி என்ன விசாரிக்கிறது என்ன இருக்கு. நம்ம அதை விசாரிச்ச அவன எனக்கு அந்த இது கூட விடாதப்பா. அந்த சும்மா அப்படியா பயங்கர வேகத்தில் இருக்கலையா மானமையா அவன் ஜோலியா நம்மளுக்கு வேணும். என்ன செய்யற நாளைக்கு கட்டாயம் நம்ம போறோம். போய் கொடி முந்திரி வாழைப்பழம் வாங்கி
போய் நேரம் பாக்குற ஒரே மனுஷன் சரி நீ அதை பாத்துக்கிருவா. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அந்த அக்காவையும் போய் சொல்லி நான் சண்டை பிடிச்சிருந்தா சரி. என்ன எப்படி சொன்னாலும் ஒரு ஒரே சரின்னு சரி அவரு என்கிட்ட கொஞ்சம் போயிச்சுக்க ஆடுங்க பாரு. ஏய், போறியா? ஏய், ஏய் அவன் கூட சேர்ந்தாலே எங்க வீட்டுல என் மகன் எல்லாம் படு பேச்சு பேச்சு பேசிட்டேன். மானமையா ஏய். இறந்துட்டியா? ஏய் காய்ச்சல் போட்டு ஒரு ஊசியை போட்டு போட்டு ஆனா பார்த்து வந்து போறியா? இதோட மானமையா வாப்பா மானமையா ஒரு ரேட்டு பெரிய மனுஷன் போய் ஒரு ரேட்டு அவன் பார்த்து ஜோலி வந்து. வக்காது என்னைக்கு அவன் வந்து வீட்டை எடுத்தானா இல்ல இல்ல அவன் நம்ம ஜோலி சொல்லி நான் 30 வருஷமா அவனை எப்படி நான் வச்சுக்கிருந்தேன் எல்லா வீட்லயும் சண்டை இருக்கியா? அப்படி போய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. பழகிட்டோம்ல உன்னை போய் வீட்டுல நான் ஏய், இங்க சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன் இது நீ இவன் எங்கெங்க போய் சொல்லி விட்டான்னு நீ எதுவுமே ஒண்ணும் பண்ண வேணாம். என் மயவன் இது வைக்கிறான். அதை விடாப்பா. நீ எதுவும் பண்ண வேணாம்ப்பா. ஆமா. ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே நான் வாங்கிக்கிறேன். நீ என்ன சரி கூட மட்டும் வாப்பா போலாம். பேசாயிடா. வராட்டி நான் கூட வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஒரே மீட்டர் நான் இப்படி நாலு பேர் வாப்பா, நீங்க போங்க. உண்டாலே வரணுமியா? நீ வாங்க. இல்லப்பா. நீங்க போயிட்டு வாங்கப்பா. நான் என்ன சொல்றேன் ஏய், இவரு எதுவும் வாங்க நீங்க வேணாம். போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீ போய் அவன் கூட போய் பாரு. இல்லப்பா. எனக்கு வேணாம் அவன். ஆமையாவா காய் நீ வாயா. ஆளு இந்த ஜாலி எம்பிட்டு இழுத்து சரி வாயா. சரிப்பா. கஷ்டப்பட்டு உனக்கு என்ன புரியாம தெரியுறா? ஆமா. நாட்டுல என்ன சொல்லுவான்? ஏத்தோ அந்த ஆளு கையில காசு கீது வச்சிருப்பான் போல. அண்ணன் வரைக்கும் கூட தெரிஞ்சான். இப்ப கடைசியில ஒரு கையில காசு இல்ல. சோமலாம் படுத்துறீங்க. அதனால அவன் கையில காசு வந்து கழிச்சு விட்டான்னு சொல்லு. நான் எங்க வீட்டுல சண்டை இழுத்து உலகத்தை மட்டும் பழகி இருக்க சரி வாங்க. வச்சிருக்க முடியும். சரி வா வா. வாயா. நாளை பின்னால பாப்பா. என்ன காலையில ஒரு- பேசி காலையில பேசி சரி கட்டி காலைல பேசு. உன்னை கூலி வாங்கிக்கலாம். ஒரு வாரம் வேணாம். எல்லாமே நான் வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல ஒரு வட்டமும் என்ன செஞ்சு விட்டான் தெரியுமா? இங்க போனேன் அங்க போனேன் பொம்பளை ஆளுகிட்ட போய் ஒண்ணு வாயா வாயா வாயா. சும்மா மனசே கிட்டாதான் அதெல்லாம் நினைக்க வருது இல்ல 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 நீ வந்தாதான் அங்க காரியமா நடக்கும். இல்லன்னா நடக்காது. ஏம்டா இம்புட்டு நான் பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனதுக்கு அவர் நம்ம இடத்த சொன்னால் அவர் சரியாப்பா பொருளா வாரேன் உங்களுக்காக வாரேன். சரி நான் உள்ள வர மாட்டேன். இல்ல இல்ல நீ பக்கத்துல இருந்தா போதும். உங்களுக்காக வரேன். அவரை வீட்டுக்குள்ள கைய பிடிச்சு பேச வந்தா பாத்துருக்க பிறண்டு வந்துட்டாரு ஒரு மனசு ஆறுதல் ஆயிக்கிறேன். அப்புறம் நீ உன் வந்துரு. நான் உங்களுக்காக வரேன். சரி சரி சும்மா வாக்காது அவனோட போட்டுக்கு எத்தனை நேரம் விடு அப்படிலாம் கத்தக்கூடாது. பழகிட்டோம்னா எங்கெங்க போய் தீய வைக்க அதெல்லாம்